வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு வந்து தர்சிகா அண்ட் விஷால் இவங்களோட லவ் வந்து மிட் நைட்லயே வந்து நடந்துட்டு இருக்கு. நேத்துல இருந்து இந்த கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதுல வந்து விஷால் அவர்கள் வந்து தர்சிகாட்ட கோவிச்சுக்கிட்டாரு. கோவமாவும் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜாக்லின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இவங்க மேட்டர் தெரிஞ்சு அவங்க வந்து கேட்டிருக்காங்க விஜய் விஷால்ட்ட. என்னம்மா இது மாதிரி 2 பேரும் நீங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாவே லவ் பண்றீங்களா? அப்படிங்கிறப்பல வந்து அவங்க கேட்கும்போது தான் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகி போயிட்டு தர்சிகாட்ட கேட்கிறாரு. ஸோ ஜாக்லின் எதுக்கு வந்து நம்ம மேட்டர் வந்து கேட்டுட்டு இருக்காரு, நம்மளை பத்தி ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்ன காரணம், என்ன ரீசன், எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு இல்லை இல்லை நான் வந்து அப்படின்னா ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஒருவேளை மேபி நம்ம பண்ணுறது நான் நான் காட்டிக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பாக தோணுதோ அப்படிங்கிறாப்புல வந்து தர்ஷி அவர்கள் விசால்கிட்ட விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேசு பொருளாக ஒரு கான்செப்டாக போயிட்டு இருக்குது. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அவர்கள் சாக்லின்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு மாதிரி க்ரஷ் இருக்கு, என்ன பண்ணுறேன்னு ஒரு மாதிரி புரியல, நாங்கள் வெளியில் இருக்கும்போதே ஃப்ரெண்டு பழக்கம் இருக்கு, அதனால வெளியில இருக்கும்போதே வந்து எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்துச்சு, அது வந்து ஃப்ரெண்டா இருக்கு, ஒருவேளை மேபி வேற மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்ட்ட பேசின அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அதன் மூலியமா இவங்க தர்ஷிகா அவர்கள் ஜாக்லின்ட்ட சொன்னதை வச்சு தான் விஜய் விஷால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் தர்ஷிகிட்ட கேட்கும்போது தர்ஷிகா வந்து இல்லை இல்லை நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, இப்போதைக்கு குட் ஃப்ரெண்டாக இருப்போம், அதுக்கப்புறம் மேபி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் அவர்களும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃப்ரெண்டாகவே இருப்பாங்களா, இல்லை வந்து அந்த காதல் மலர்ந்து ஒரு மாதிரி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீசனில் இதுவரையிலும் ஒரு மாதிரி அந்த லவ் கான்செப்ட் அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்புக்காக இருந்துச்சே தவிர உண்மையாக ரியலாக வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கவின் லாஸ்லியா அந்த டைமில் இருந்தது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அது லவ்வா மாறி அது வந்து ஃபைனல் வரலும் போயிட்டு ஒரு மாதிரி வெளியில் வந்து ஜோடியாக சுற்றுவாங்களான்னு தெரியல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமீர் அண்ட் பாவனி அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்து அவங்க 2 பேருமே ஃபைனல் வரலும் வந்தாங்க. ஒருவேளை இவங்க அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அந்த லவ் ஃபீலிங்கில் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.